ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களில் நான் பேசினது போல, ஒரு மனிதன் தனி மனிதன் செய்கிற தவறாயிருக்கலாம், ஒரு சபை செய்கிற தவறாயிருக்கலாம், ஒரு குடும்பம் செய்கிற தவறாயிருக்கலாம், அது தேசத்தின் நடுவிலே எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தையும் கடவுளுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பேசினேன். நீங்கள் யாராயிருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், ஒரு வேதாம் ஆசிரியராக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், நீங்கள் அநேக சபைகள் வைத்திருக்கலாம், அநேக பணித்திட்டங்களை இந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் அநேக விதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கலாம். அவைகள் எல்லாம் நன்மைக்கு 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 அதன் மூலமாய் கடவுள் அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்பது நிச்சயமாய் உண்மை. அதைவிட நீங்கள் மிக முக்கியமாய் பரிசுத்தத்துக்காய் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்ட வேண்டியது அவசியமாயிருக்கு. ஏன் நான் இதை பேச வேண்டும்? யூதா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, யூதா எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. யாருக்காக? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஒரு விசை போராட வேண்டும் என்று யூதா எழுதின நிருபத்தில் சொல்லப்படுது. கர்த்தருடைய ஊழியத்தை தேசத்தின் நடுவில் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடவுளுக்கு முன்பாய் உத்தமமாய் கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி, கள்ளத்திலும் கபடத்திலும் களவெடுக்கிறதிலும் வெளிநாட்டு பணங்களிலே வாழுகிறவர்களாயும் உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய ஊழியங்களை, குடும்பங்களை, உங்களுடைய சபையை வெளிநாட்டு பணத்திலே நீங்கள் வாழ வைக்காதபடிக்கு கடவுளை நம்பி வாழுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருக்கு. இன்றைக்கு அநேக வெளிநாட்டு பணங்கள் இன்றைக்கு தேசத்தில், இது யுத்தத்தின் நிமித்தமாய் அநேக வெளிநாட்டு பணங்கள் இந்த தேசத்திலே எல்லா சபைகளுக்குள்ளும் ஒருவர் உதவி செய்து கொண்டு ஒருவர் இந்த தேசத்திலே வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு நல்ல நோக்கத்திற்காக செயல்படுகிற அநேக திட்டங்களை, பணத்தை ஒரு நாளும் கண்டிராதவர்கள் அதை தங்கள் பொக்கேற்றுகளிலும் தங்களுடைய பேங்குகளிலும் நிரப்பிக் கொண்டு கடவுளுக்கு முன்பாய் வெள்ளை ஆடை தரித்துக் கொண்டு உத்தமர்களை போல தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க கூடுமாயிருந்தால் அது உங்களுடைய ஊழியத்தை பாதிக்கும். இதே கிளிநொச்சி மாவட்டத்தில் அநேக நலத்திட்டங்கள் மூலமாய் செய்த காரியங்களை தாங்கள் வைத்துக்கொண்டு அதன் நிமித்தமாய் வாகனங்கள் எடுத்து சொத்து குவித்து அநேகர் என்ன செய்கிறார்கள்? குடும்பங்களையும் இழந்து போய் நிற்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இந்த பிரதேசத்திலே நடந்து வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, கடவுளுடைய பணியை செய்கிறவர்களே, கடவுளுக்கு முன்பாக நீங்கள் பயபக்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் யாராக இருக்கலாம், உங்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் கடவுளுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறதற்கு, கர்த்தருடைய சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்கிறதற்கு, இன்னும் கடவுளை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு தான் அந்த பணம் உங்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் மிகவும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடுமா இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு பணம் வந்த பொழுது ஒரு மனைவிக்கு இரு மனைவிகள், இன்றைக்கு ஒரு காருக்கு 2 கார்கள், நிரம்ப சொத்துக்கள், சொத்து குவிப்புகள். அன்றைக்கு அநேகர் ஊழியத்தில் இருந்து தரிசனத்தில் இருந்து இடம் மாறி இன்றைக்கு போகிற அநேகரை இந்த தேசத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. திடீரென்று பணக்காரராய் மாறுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஒரு பைக் வாங்குறதுக்கு வசதி இல்லாதவர்கள் இன்றைக்கு காரிலே போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இவைகள் எல்லாம் உற்று நோக்கி பார்த்தால் இதன் பின்புறத்திலே ஏதோ ஒரு நபருக்காய் வந்த நல்ல திட்டங்களிலே அவைகளை கள்ளத்தனமாக அவைகளிலே பணங்களை சுருட்டி கொண்டு சொகுசு வாழ்க்கை நடத்துகிறதற்கு ஏதுவாய் நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தேசத்துக்கு சாபமாய் மாறிவிடக்கூடாது. ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? எதற்கு கேள்வி கேட்கக்கூடாது? எதிர்கால சந்ததிக்கு உங்களை குறித்து எவ்வகையான சாட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் அடிமட்டத்தில் போய் நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் பேசுகிறதை கேளுங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற சில வணிக கடைகளில் நீங்கள் போய் கேட்கக்கூடுமா இருந்தால் உங்களை குறித்து நல்ல சாட்சிகள், மிக அழகான சாட்சிகள் சொல்லுகிறார்கள்.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து ஒரு விசை தைரியம் பாராட்டி பேச வேண்டியது எங்களுடைய கடமையாயிருக்கு. நான் யோக்கியனா, நான் கடவுளுக்கு முன்பாய் உத்தமமாக இருக்கிறேனா? நான் உங்களோடு பேசுகிற அளவிற்கு கடவுள் என்னை உத்தமமாய் வைத்திருக்கிறதுனாலே, உத்தமமாய் நடக்கிறதுனாலே நான் உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் கள்ளத்தனமாய் வருகிற நல்ல நலத்திட்டங்களை நீங்கள் சுருட்டி கொண்டு உங்களுடைய சுகபோக வாழ்க்கை நடத்தி கடவுளுடைய ஊழியத்தை நீங்கள் மறந்து போய்விடுவீர்களா இருந்தால், உங்களைப் போல பரிதவிக்கப்பட்ட ஜனம் வேறு யாராயும் இருக்க முடியும். பரிசுத்தத்துக்கு யாரும் இங்கே நடிக்க முடியாது. பரிசுத்தத்தில் ஒரு மனிதன் வேறு எந்த ஒரு வேஷமும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் போடலாம், ஆனால் பரிசுத்த வேஷம் போட முடியாது. அது தானாகவே வர வேண்டும் ஒரு மனிதனுக்கு, அது கடவுள் கொடுக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த வெள்ளை சட்டை போட்டவுடன், வெள்ளை அங்கி தரித்தவுடன் நீங்கள் பரிசுத்தவான் என்று நினைத்து கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை உங்களுடைய ஊழியத்தில் கொண்டு வரும். இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்கிறீர்கள், இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கிறீர்கள், உங்களுடைய சபையினுடைய வளர்ச்சி என்ன, உங்களுடைய சபையினுடைய ஒரு ரட்சிப்பு என்ன என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்கிறதற்காய் பேசுகிறேன். இந்த ஜனத்தை கெடுக்கக்கூடாது. இந்த நீண்ட நெடிய யுத்தத்துக்கு பின்பாய் என்னுடைய தேசம் ஒரு எழுப்புதலை காண வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாய், எங்களுடைய நோக்கமாய் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். நீங்கள் என்னவென்றால், இந்த தேசத்தில் எப்படியாவது ஒரு தொடர்பை எடுக்கணும். வெளிநாட்டு ஊழியக்காரர்கள் ஒரு பழக்கம், அவர்கள் நல்ல காரியத்துக்காய் செய்கிற திட்டங்களை நீங்கள் அநியாயமாய் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய சொந்த தேவைக்கும் பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய காரியத்துக்காய் நீங்கள் செயல்படாமல் உங்களுடைய சொந்த காரியத்துக்காய் செயல்படக்கூடுமாயிருந்தால் அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டி வரும். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் அநியாயம் செய்ய செய்ய, அசுத்தமாய் இருக்க இருக்க, தேசத்தில் நீங்கள் ஒரு எழுப்புதலை வரைவிடாமல் நீங்கள் தடையாய் இருக்க 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 கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நியாயம் தீர்ப்பார். உங்கள் மூலமாய் உங்களுடைய சபைகளை நியாயம் தீர்ப்பார். மறந்து போய்விடாதீர்கள். உங்கள் மூலமாய் அநேக பாதிப்புகள் வரலாம். தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வேண்டும். தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை நாங்கள் ஏன் பேசுகிறோம் என்றால், சபைகள் எழும்ப வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் குடி மதுபோதையிலும் வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிற என் தேசம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை காண வேண்டும். என் தேசத்திலே கோடி கோடியாய் சொல்ல முடியாத அளவுக்கு உலக நாடுகள் கடனால் இந்த தேசம் இறுகிக் கொண்டிருக்கிறது. இந்த தேசம் செழிப்படைய வேண்டுமாயிருந்தால் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தையும் இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். இந்த தேசத்துக்குள்ள ஆசீர்வாதம் கொண்டு வர வேண்டுமாயிருந்தால் முதலாவது நாங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நாங்கள் பரிசுத்தத்துக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதை ஒருவேளை ஒரு ஊழியக்காரராய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு விசுவாசியாய் பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாய் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த காணொலியை போட்டு காண்பீங்க. உங்களுடைய விசுவாசம் யாரெல்லாம் கடவுளுடைய பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காணொலியை போட்டு காட்டுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நன்மை. இந்த வார்த்தை யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு முறை போட்டு காண்பீங்க. உங்களோடு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் போட்டு காண்பீங்கள். நீங்கள் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்பினால் நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் நீங்கள் கடவுளுக்கு முன்பாய் இந்த வார்த்தையை சக நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்களே, கடவுளுடைய பணியை செய்கிறவர்களே, கடவுளுடைய விசுவாச பிள்ளைகளே, அருமையான வாலிபர்களே, தொடர்ந்து நீங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கள்ளத்திலும் கவடத்திலும் நடந்தால் தேசம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தையும் எழுப்புதலையும் நிச்சயமாய் காண முடியும். இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவராய் மனம் திரும்ப கூடுமாயிருந்தால், நீங்கள் ஒருவராய் கடவுளுடைய பிள்ளையாய் உங்களுடைய பாவத்துக்காய் இந்த தேசத்துக்காய் நீங்கள் திறப்பில் நிற்க கூடுமாயிருந்தால் கடவுள் உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொண்டு வருவார். எழுப்புதல் ஒரு வாஞ்சிருக்கிறதா? தொடர்ந்து இந்த ரூட் நெகேமியா என்கிற இந்த காரியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எங்களோட பர்சனலா நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு எழுப்புதல் வாஞ்சி இருக்கிறதா? தொடர்ந்து வாருங்கள். நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து இந்த தேசத்துக்காய், தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்திலே ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறதற்கும், தேசத்தில்
தேசத்தில் அநியாயமும் அக்கிரமமும் இந்த குடி மதுபோதை கலாச்சாரம் நீக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிப்போம் என்கிற ஒரு அறைகூவலையும் எச்சரிப்பையும் இந்த காணொளி மூலமாய் உங்களுக்கு தெரிவி. இந்த வார்த்தை அநேகர் கேட்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை அநேகர் கேட்கப்பட வேண்டுமா இருந்தால் அநேகருக்கு பகிரப்பட வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் ஒருவர் கேட்டால் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள், உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு அனுப்புங்கள். நீங்கள் அனுப்பி இந்த தேசம் வாழ்வடைகிறதுக்கு, இந்த தேசம் செழிப்படைகிறதுக்கு நீங்கள் ஒரு ஒத்தாசையாய் நீங்கள் கடவுளுக்கு முன்பாய் உறுதியாயிருங்கள். யாரெல்லாம் வியாக்கியானம் செய்கிறார்கள் வியாக்கியானம் செய்யட்டும். இப்படியெல்லாம் எங்களுடைய தேசத்தில் நடக்கவில்லை என்று யாராவது நீங்கள் சொல்லக்கூடுமாயிருந்தால் 07799 என்கிற என்னுடைய இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மிகுந்த தெளிவான பதிலை தருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது நாங்கள் மிகவும் தைரியமாய் பேசுகிறோம் என்றால் தேசத்திலே நாங்கள் இவைகளெல்லாம் கேட்டும் அனுபவித்திருக்கிறோம். நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. தேசத்தில் என்ன நடக்குது உங்களை குறித்து யாரும், நீங்கள் செய்கிற தவறுகளை குறித்து யாரும் தேசத்திலே காணவில்லை என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. இந்த தேசத்திலே கிறிஸ்தவ ஜனங்களை விட உங்களை பார்க்கிற அநேக வேறு மதத்தவர்கள் இருக்கிறார்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய ஜெபம் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஒரு செழிப்பை கண்டடையும், தேசம் பரிசுத்தமாக்கப்படும், வியாதி சுகமாகும், அற்புதம் நடக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதுக்கு நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கை கொடுப்போம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை ஆசீர்வதித்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.